நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கொண்டு பறவை பற்றி தான். இனி பறவை பந்தயம் பக்கத்தில் நெருங்கியாச்சு. ரோமர் பந்தயத்தில் நம்ம 1000 கிலோமீட்டர் விட்ட பறவை இன்னும் ரிட்டன் ஆகலை. இனி ரிட்டன் ஆகுது கஷ்டம்தான். இனி பறவைகளுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன 2-3 மாதத்தில் பறவை பந்தயம் ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம கூண்டில் இருந்தே இப்போ நம்ம ஜோடி செட் பண்ணதில் ஒரு 5 குஞ்சு கிடச்சிருக்கு. இந்த 5 குஞ்சுமே இந்த சீசனுக்கு நம்ம பறத்தி பார்த்துடலாம். எத்தனை மணிக்கு பறக்கணிட்டு ஓரளவு நம்ம பறத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த குஞ்சுகளை பற்றி உள்ள வீடியோ தான். இப்போ நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல பேர் தான். வந்திருக்க குஞ்சுகளும் நல்லா பறக்கணிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பறத்தி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எவ்வளவு நல்ல ப்ராயாட்டு இருந்தாலுமே பேரண்ட் பேர்டு ஜோடி சூட் ஆகலைன்னா குஞ்சுகள் பறக்காது. அதனால நம்ம பறத்தி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கீரிப்பட்டை எங்கள் குண்டில் நல்லா பறந்த இந்த கீரி ஃபீமேலுக்கும் பக்கத்து குண்டில் ஒரு 15 மணிக்கு பறந்த ஒரு அந்த கிளாவராக ஆணுக்கும் உள்ள குஞ்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பறக்கனே ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த குஞ்சு அதுக்கு இளைய குஞ்சு நல்ல வெளுத்த கீரியில் விழுந்துருக்கு. இந்த பிராயமே ஒரு பறவை இருக்குன்னுட்டு எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஜோடியில் உள்ளது நல்ல சூட்டாகவே ஹெவி டைம் பறக்கிறது கிடச்சிட்டுன்னா அந்த ஜோடிகளை அப்படியே மெயின்டைன் பண்ணி வர வேண்டியது தான். இந்த குஞ்சுக்கு கொஞ்சம் மூத்த குஞ்சு ஒரு நாள் பறவையிலே வைரி ஃபால்கன்கிட்ட அடிச்சிட்டு, ஆனால் அடித்த ஃபால்கன் குஞ்சு ஃபால்கன், அதனால பறவையை பிடிக்க தெரியாமல் போட்டுட்டு போயிட்டு இல்லைன்னா பறவையை கொண்டு போயிருக்கோம். ஏன்னா நாள் பறந்தா இருக்கிறதுக்கு முன்னாடியே வைரிட்டு அடி வாங்கிட்டு அடிபட்டு கீழே விழுந்தனால தான் எடுத்துகிட்டு வந்துருந்து இறப்பை கிழிஞ்சு போச்சு, தைச்சி போட்டிருக்கு. இந்த குஞ்சு ஒரு நல்ல கலர் அம்சத்தோடு விழுந்துருக்கு. கண்டிப்பாக பறக்கணிட்டு ஒரு நம்பிக்கையே இருக்குது. ஆனால் ஜோடி சூட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. பறத்தி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த குஞ்சியும் நல்ல ஒரு பறவை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இனி நம்ம கூட்டில் ஜோடிகள்லாம் பிரித்தாச்சு. இந்த 5 குஞ்சியை வச்சு தான் இந்த வருஷம் இந்த இயரில் வாட்டி பார்க்கணும். இது ரொம்ப இளைய குஞ்சு. ஒரு தாமரை லைனில் விழுந்துருக்கு. இந்த லைனு பறவை எப்படி இருக்குன்னுட்டு பறத்தி பார்த்தா தெரியும். தாமரை லைன் பொதுவாக ரொம்ப நல்ல ப்ராக்கள்லாம் உண்டு. அந்த லைன்லேருந்து கிடச்சினா நல்லது தான். ஃபஸ்ட்டு காணிச்ச 2 குஞ்சுமே இந்த ஜோடியில் உள்ளது தான். ரெண்டுமே ஒரு நல்ல பறவை பறந்த ப்ராக்கள். அந்த ஜோடியில் உள்ளது கண்டிப்பாக ஓவர் டைம் வைக்கணிக்கிட்டு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜோடி சூட் ஆகிருக்கணிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வருது. அப்படி குஞ்சில் பறவை இல்லைன்னா நம்ம ஜோடியை பிரித்து வேறு ஜோடிகளுக்கு வச்சா தான் அதில் உள்ள குஞ்சுகள் கண்டிப்பாக பறக்கும். இப்போ உள்ள குஞ்சுகளை நம்ம பறத்தி பார்த்து பறவை ஏதாவது ஜோடிகளில் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஜோடியை நம்ம பிரித்து வேறு ஜோடிகளில் செட் பண்ணால் அடுத்த ஜோடியில் உள்ள குஞ்சுகள் கண்டிப்பாக பறக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.